தீபாவளி அன்று மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் பிரதமர் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 96 வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து 22 குண்டுகள் முழங்க விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் 12வது முறையாக சுதந்திர தின உரையை நிகழ்த்திய பிரதமர் மோடி 75 ஆண்டுகளாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கலங்கரை விளக்கம் போல நாட்டிற்கு வழிகாட்டுவதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளின் கற்பனைகளுக்கு எட்டாத பதிலடியை கொடுத்த வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக கூறிய பிரதமர் மோடி பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்றார். நியூக்ளியர் பிளாக்மெயில் लंबे अरसे से चलाया, अब वो ब्लैकमेल नहीं सहा जाएगा. आगे भी अगर दुश्मनों ने ये कोशिश जारी रखी, हमारी सेना तय करेगी. தொடர்ந்து பேசிய அவர் தீபாவளி அன்று GSTயில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். साथियों, इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. पिछले 8 साल से हमने GST का बहुत बड़ा रिफॉर्म किया. पूरे देश में टैक्स के बर्डन को कम किया. புதிதாக தனியார் துறையில் பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அமலுக்கு வருவதாக பிரதமர் மோடி கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரித்த செமிகண்டக்டர்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். போர் விமானங்களுக்காக இந்தியாவிலேயே என்ஜின்களை தயாரிக்க வேண்டும் என்று இளம் விஞ்ஞானிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு தற்சார்பு முக்கியம் என்று கூறிய பிரதமர் மோடி விண்வெளியில் இந்தியாவுக்கான விண்வெளி மையத்தை அமைக்க முயல்வோம் என்று கூறினார். பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏற்புடையதல்ல என்று கூறிய பிரதமர் சிந்து நதி இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தமானது என்று குறிப்பிட்டார். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காது என்று அமெரிக்காவிற்கு மறைமுக செய்தியை குறிப்பிட்ட மோடி தான் ஒரு பெருஞ்சுவர் போன்று உறுதியாக நிற்பேன் என்று தெரிவித்தார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைவது பாதுகாப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று பிரதமர் மோடி கூறினார். நூற்றாண்டு காணும் RSS அமைப்பு நாட்டிற்கு செய்த சேவை மற்றும் தியாகத்தை சுதந்திர தினத்திற்கு நினைவு கூர்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த சுதந்திர தினத்தின் போது 98 நிமிடங்கள் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த முறை 103 நிமிடங்கள் உரையாற்றியுள்ளார். உரை முடிந்த பிறகு சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கைகுலுக்கிய பிரதமர் மோடி அவர்களுடன் சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்.